ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் மீதான நடவடிக்கை மத்திய அரசின் நிர்பந்தத்தின் பேரில் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து மதுரையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இதில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், அமைதியான முறையில் 10 நாட்களாக போராட்டம் நடைபெற்ற நிலையில் சமூக விரோதிகள் எப்போது உள்ளே புகுந்தார்கள் என்பது குறித்து அரசு விளக்கம் அளிக்கவில்லை என்றார். மத்திய அரசின் நிர்பந்தம் காரணமாகவே போராட்டக்காரர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததாக முத்தரசன் குற்றம் சாட்டினார். சமூக விரோதிகளும் தீவிரவாதிகளும் போராட்டத்தில் ஊடுருவிட்டார் என்று சொன்னால் 23ஆம் திடீரென ஊடுருவினார்களா அல்லது 10 தினங்களும் அங்கே இருந்தார்களா என்பது குறித்து முதலமைச்சர் எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை. போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென எப்படி சமூக விரோதிகள் அல்லது தேச விரோதிகள் எப்படி கூற முடியும் என்கிற கேள்விக்கு எந்தவிதமான பதிலும் இல்லை. எங்களை பொறுத்தமட்டில் மத்திய ஆட்சியினுடைய நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய மோடியினுடைய நிர்பந்தத்திற்கு மாநில அரசாங்கம் அடிபணிந்து இந்த வன்முறை சம்பவத்தில் காவல்துறையை ஏவிவிட்டு ஈடுபட்டிருக்கிறது.